என் பேர் ராமராஜ். நான் இப்போ திருமூர்லேருந்து ஓடப்பட்டு வரேன். சொல்லுங்கள் சார், ஈகேரியர் ப்ளஸ்க்கு எப்படி வந்தீங்க? எந்த ஆடை பார்த்து வந்தீங்க? ஈகேரியர் ப்ளஸ் பார்த்து வந்து யூடியூப்பில் பார்த்து வந்தேன். என் ஃப்ரெண்ட் வர சொன்னான். இங்கே போனால் நல்லா இருக்கும் பார்த்து வந்தேன். வந்ததுக்கு வந்து நல்லா செம்மையாக இருந்தது. சரிங்க சார். ஸோ இப்போ வந்தீங்க, இப்போ வந்ததில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா நீங்கள் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் படிச்சிங்க. இதில் என்னென்ன நீங்கள் ஹார்ட்வேரில் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா வரும்போது நீங்கள் ஜஸ்ட் பேசிக் தெரியும்னு சொல்லியிருந்தீங்க. இங்கே வந்த பிறகு என்ன கற்றுக்கிட்டீங்க சார்? இங்கே வந்துட்டு நம்ம ஐசிஓ என்ன போர்டு செக் பண்ணுற வரைக்கும் என்னென்ன தெரிஞ்சுமோ அத்தனையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால வேலை வகையில் தான் ஃபுல்லாக மேலாக தான் தெரியும். இங்கே வந்துட்டு எல்லாமே நல்லா வெரி குட்டாக எல்லாம் நல்லா ஓப்பனாக சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. சரிங்க சார், சொல்லி கொடுத்தோம். இப்போ போர்டு லெவலில் கம்ப்ளைண்ட் சொல்கிறோம்ல, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டெட் கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதனால உங்களால் அனலைஸ் பண்ண முடியுமா? ஏன்னா சார்ஜர் கனெக்டர் மாத்திரம் டிஸ்பிளே கனெக்டர் மாத்திரம் பெரிய லெவல் சர்வீஸ் நம்மளும் பேசுகிறோம். அப்போ போர்டு லெவல் சர்வீஸ் பண்ண முடியுதா உங்களால்? என்ன முடியும் சார். எங்கெங்கே ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு செக் பண்ணுற வரைக்கும், போர்டு வரைக்கும் போகிற வரைக்கும் செக் பண்ணுற வரைக்கும் எங்கெங்கே சாப்பிட்டு எங்கெங்கே தெரிஞ்சுக்கலாம். எதுபடி தான் ஃபால்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இண்டிவிஜுவல் ஸ்டேஜ் கொடுத்தாங்களா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு? நான் வரும்போது சொல்லியிருப்பேன் இண்டிவிஜுவல் ஸ்டேஜ் இண்டிவிஜுவல் கிட்டன்னு. ஸோ அது மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு உங்களுக்கு, இதை பண்ணக்கூடாது நாங்கள் இவ்வளோ தான் சார் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க? அதெல்லாம் இல்லை சார். நல்லா எது கேட்டாலும் எந்த போர்டு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லலாம். என்னன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு புரியலாம் கூட தெளிவாக நல்லா விட்டால் நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஆனால் சார் இல்லாமல் பார்த்தா ஃப்ரெண்ட் மாதிரி நல்லா பண்ணாங்க. எனக்கு டவுட் இருக்கு. நான் ஒரு மந்த் பார்த்தேன். எக்ஸ்ட்ரா கூட எனக்கு பண்ணாங்க. இப்போ நல்லா ஒரு கடை வைக்கிற திறமை எனக்கு இருக்கு. சரி சார். இப்போ பவர் ஐசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாருமே சொல்ல சிஎம்எம்சிஎஸ்சி சிபிஐசி. ஸோ அந்த ஐசியில் எடுத்து ரீபால் பண்ணி பார்த்தீங்களா? அது உங்களுக்கு பண்ண முடியும் கான்ஃபிடென்ட் இருக்கா? ஆமாம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி செம்மையாக இருந்தது. எனக்கு பண்ண நல்லா இருந்துச்சு. இஎம்சி ஃபஸ்ட் இடத்துல என்னென்னு அந்த இஎம்சி அந்த வந்து இஎம்சி சிபின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி எடுக்கணும், எப்படி சொல்லணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி சார் நல்லா சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். சாஃப்ட்வேர் வெண்டில் என்ன சார் கற்றுக்கிட்டீங்க? சாஃப்ட்வேரில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஓப்பன் சொல்லணும்னா எனக்கு சிஸ்டம் வந்து மெயினாக தெரியாது. ஏதோ நார்மலாக தெரியும். ஆனால் இங்கே வந்து சாஃப்ட்வேர் பற்றி என்னென்னு தெரியாமல் இருந்தேன். அவங்க சொல்கிறதுனா எனக்கு சாஃப்ட்வேர் என்னென்ன எப்படி பண்ணலான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டேன். இப்போ ப்ராக்டிஸ் டைம்ன்றது உங்களுக்கு போதுமா? நல்லா பண்ணீங்களா? இல்லை அதை 30 நாள் முடிஞ்சு கோர்ஸ் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? இல்லை சார், அதெல்லாம் நம்ம எவ்வளோ தான் சொல்லுங்கள். எவ்வளோ டவுட்டாக இருந்தாலும் கூட நீ வந்து பண்ணலாம் இல்லைன்னு அவங்க சொல்லலை. நானும் அதை சொல்லலை. நான் 1 மாதம் முடிக்குதுன்னா இன்னும் அது டவுட்டாக இருந்தாலும் வாங்க பண்ணுங்க நல்லா பண்ணேன். எனக்கு ஒரு திறமை இருக்குது. வைக்கிறேன் நான் என்னால் முடியும் திறமை இருக்குது. சரி சார். அடுத்து முடிச்சு என்ன பண்ண போறீங்க? கடை வைக்க போறீங்களா? கடைக்கு வேலைக்கு போறீங்களா? ஃபஸ்ட்டு வந்து கடை வைக்கணும்னு இருந்தது. ஃப்ரெண்டு வந்து கடை வச்சிருக்கேன், கூட எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கேன். பண்ணிட்டு திரும்ப வந்து அவங்க செட் பண்ணி கொடுத்து நான் கடை வைக்க போகிறேன் சார். கடை வைக்க போறீங்க. சரி சார். இன்ஸ்டியூட் பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, வந்தால் நீங்கள் சொந்த தொழிலை வந்து நின்றுக்கலாம். அந்த தைரியம் இருக்கணும். நீங்கள் தைரியமாக வந்து நீங்கள் எங்கே நான் வீட்டிலோட வச்சு பண்ணலாம். நீங்களே ஒரு என்ன சொல்கிறது, கடை வைக்கணும் தேவையில்லை. நீங்கள் வீட்டில் வச்சு செஞ்சாலும் உங்களை அந்த சிரமையை வந்து இங்கே கொண்டு வந்துடுவாங்க தொழிலை. சரி, நன்றி, வணக்கம்.